ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சத்யா ஈஸி குக்கிங்கில் இந்த வேஸ்ட் பேப்பர் வச்சு எப்படி வீடெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்யா ஈஸி குக்கிங் ஓகேங்களா. வாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த வினிகர் இந்த வினிகரை அந்த பவுலில் நம்ம ஊற்றிக்கலாம் ஓகேங்களா. இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போது ஊற்றி ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கலாம். சோட்டா மாவு கொஞ்சம் போட்ட உடனே நல்லாவே அது இந்த மாதிரி நுர வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதை எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளோரில் அந்த செவுத்து ஓரமாக ரொம்பவே அழுக்கு இருக்கும். நம்மளால் அதை க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த அழுக்கை எப்படி சுலபமாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இதுவை நம்ம இங்கே மாதிரி ஊற்றி விட்டுடலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடணும் ஓகேங்களா. இப்போது இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு, இது வேஸ்ட்டான பேப்பர் தான், இந்த இயர் முடிஞ்சிடுச்சு. இந்த பேப்பரில் நம்ம ஜஸ்ட் அது மேலே அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணியை அதை மாதிரி ஊற்றிட்டு அந்த லிக்விடை ஜஸ்ட் அது மேலே அப்படியே நம்ம ஒட்டி விட்டுடணும் ஓகேங்களா. இது மாதிரி நம்ம ஒட்டும் பொழுது அந்த ஈரப்பதம் அந்த அழுக்கு மேலேயே அப்படியே இருக்கும்போது சீக்கிரமாக அந்த அழுக்கு நல்லாவே க்ளீன் ஆகி வந்துடுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நான் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட விட்டுடலாம் ஓகேங்களா. விட்டுட்டு நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டீல் நார் வச்சு லேசாக அப்படி தேய்ச்ச உடனேவே அந்த அழுக்கு நல்லாவே வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இதில் கூட அந்த வினிகர் ஊற்றின அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம அந்த இந்த இது வச்சு பேப்பர் வச்சு ஜஸ்ட் நம்ம துடைச்சா கூட நல்லாவே வெள்ளையாக வந்துடுங்க. அந்த மாதிரி எப்படி இருந்தது பாருங்கள், அது கருப்பாக. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. இப்போ அதே தான் இந்த கேஸ் மேலெலாம் கூட அழுக்கு இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த இதுவை அது மேலே கொஞ்சம் லேசாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோப்பெல்லாம் கூட எதுவுமே வேண்டாங்க. ஜஸ்ட்டு இதை அப்படியே ஊற்றிட்டு அதை ஒரு கிளாத் வச்சு நம்ம துடைச்சாலே அது நல்லாவே க்ளீன் ஆகிடும். ரொம்ப கொஞ்சம் கரையாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை துடைச்சிங்கன்னா நல்லா வெள்ளையாக வந்துடுங்க ஓகேங்களா. ஒரு சின்ன கிளாத் வச்சு நம்ம ரொம்ப அழகாக கேஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லிக்யூடை நிறைய கூட ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம் ஓகேங்களா. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இது பண்ணும்போது குரலில் ஏதோ ஒன்று நம்ம இடிக்கிறோம் போட்டு, அது கீழே விழுந்துட்டு பாருங்கள். அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வேஸ்ட்டான வெடிகட்டு இருக்கும் வீட்டில், அதை தூக்கி போடாமல் எப்படி நம்ம அழகாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வெடிகட்டோட இந்த சென்டரை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஜஸ்ட்டு இந்த சென்டர் பீஸ் மட்டும் நம்ம அழகாக அதை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது நடுவில் ஒரு ஹோல் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ இந்த ஹோல் வச்சு எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போது இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு நம்மளை பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒன்று கூட வெளியே விழவே விழாதுங்க. இந்த மாதிரி வெடிகட்டை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போடாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஷூஸ்லாம் வீட்டில் அப்படியே கபோர்ட்ஸ்லாம் வச்சுருவோம். அதில் பூச்சி எல்லாமே போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கு இந்த லவங்கத்தை நம்ம அந்த சாக்ஸ்குள்ளே ஜஸ்ட் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்குள்ளே பூச்சிலாம் எதுவுமே போகாதுங்க ஓகேங்களா. இது ஒரு நல்ல டிப்ஸ் ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தட்டை எடுத்துக்கலாம். இப்போ மாவை எப்படி ஈஸியாக ஜலிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது மாவு வந்து அதில் நல்லாவே கொட்டி வந்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டிப்ஸுக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகேங்களா?